இந்த சேனலோட 90,000 பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க. உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும். இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும். ஆனால் அதெல்லாம் கமெண்ட்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம். பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம். இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங்ன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது. AMA அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம், கேள்விகளை கேட்கலாம். எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன். ஸோ அந்த களத்திலே நம்ம தொடர்ந்து பயணிப்போம். அரசு பணி அப்படிங்கிறது ஏன் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், ஜாப் செக்யூரிட்டி. ஏன்னா கவர்மெண்ட் வேலையில் நம்ம சேர்ந்துட்டா ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நமக்கு வேலை உறுதி, சம்பளம் உறுதி, உரிய நேரத்தில் நமக்கு இன்க்ரிமெண்ட்ஸ் வரும், பதவி சார்ந்த ப்ரமோஷன்ஸுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைப்படி நமக்கு உரிய நேரத்தில் ப்ரமோஷன்ஸும் வரும். ஸோ இதெல்லாம் பல பேருக்கு அரசு பணியை கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நம்ம மாநிலத்தில் உருவாக்கியிருக்கு. தனியாரில் வேலை செய்கிறத விட அரசில் வேலை செய்கிறத நிறைய பேர் விரும்புகிறாங்க. பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் பலரும் யோசிக்க வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர கருத்து. ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது எப்போ ஒருத்தர் கிடைக்கும்னு நீங்கள் யோசிக்கணும். அரசு கொடுக்கறது வெறும் ஜாப் செக்யூரிட்டி தான். அரசு உங்களுக்கு ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டியை கொடுக்கல. ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டினா என்ன? எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாத வருமானம் உங்கள் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு போதுமானதாக இருக்குமா அப்படின்ற கேள்விக்கான விடை தான் ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி. இருக்கும்னா உங்களுக்கு ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி இருக்குது. இல்லை பணம் பத்தாது, இந்த சம்பளம்லாம் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய தனியார் சம்பள அளவு வளராது அப்படின்னாக்கா அந்த நிதி சார்ந்த செக்யூரிட்டி உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். என் பார்வையில் கவர்மெண்ட் கொடுக்கறது வெறும் ஜாப் செக்யூரிட்டி தான், ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி இல்லை. ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் தான் தேடிக்கணும். இப்போ கூட நிறைய அரசு பணி நியமனங்கள் தேர்தலுக்கு முன்னாடி நடக்கின்றன. 35,000 to 40,000 rupees தான் இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் ஜாபில் என்ட்ரி சேலரியாக இருக்குது. இன்றைக்கி தனியார் பணியில் இருக்கக்கூடிய என்ட்ரி சேலரியோடு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இது அதிகமாக கூட தோணலாம். ஆனால் தனியாரில் கிடைக்கக்கூடிய வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் தனியார் பணியில் வளருபவர்களுக்கு ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டியை 10 வருஷத்துலேயே கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அரசு பணியில் சேர்றவங்களுக்கு 10 வருஷத்தில் ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி உறுதியாக கிடைக்காது. இன்ஃபேக்ட் என்ன பார்க்குறதுக்கு, அதாவது இந்த சேனலை பார்த்து வீடியோ பார்த்து பல பேர் ரிட்டையர் ஆகிற காலகட்டத்தில் வர்றாங்க. இன்னொரு 6 மாதத்தில் ரிட்டையர்மெண்ட் இருக்குது சார், இப்போ தான் ரிட்டையர் ஆன 1 மாதம் ஆச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில் நிறைய பேர் பார்க்குறாங்க. பார்க்குறதுக்கான நோக்கம் என்னன்னாக்கா, இப்போவாவது நம்ம கையில் இருக்கிற பணத்தை அதிகமாக இல்லைனா கூட வளர்ப்போம், எப்படியாவது ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டியை அதிகரிச்சுப்போம் அப்படின்ற ஒரு தேவைக்காக தான் அவங்க வர்றாங்க. அந்த பணத்தை பார்க்கும்போது நான் நினைப்பேன், இவங்க இவ்வளோ வருஷம் வேலை பண்ணிவிட்டு இவ்வளோ பணம் தான் இவங்களால் சேவ் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு. இது ஏன் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்கக்கிட்ட அந்த கவர்மெண்ட் கடைசியாக கொடுக்குற பணம் மட்டும்தான் இருக்குது ரிட்டையர் ஆகிற நேரத்தில். மற்ற பணமெல்லாம் வீடில் போயிடுச்சு, பசங்களை படிக்க வைக்கிறதுல போயிடுச்சு, திருமணம் செய்து வைப்பதில் போயிடுச்சு, இப்படி பல வகையில் அந்த பணம்லாம் செலவாயிடுச்சு. ஸோ மாதம் மாதம் பென்ஷன் வரும். இந்த ஓய்வு பெறும் நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு ரொக்கத்தொகை இருக்குது. இவ்வளவு தான் முக்கால்வாசி பேர்கிட்ட இருக்குது. ஸோ இது அவங்களுக்கு போதிய ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டியை உருவாக்க முடியுமானா என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் இனஃப். இதை விட அவங்க அதிகமாக செய்ய வேண்டி இருக்கும், செய்திருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு வரும். ஸோ அந்த எண்ணம் தான் எனக்கு இன்றைக்கி வேலைக்கு சேரக்கூடியவர்களை பற்றி நினைக்க வைக்குது. இன்ஃபேக்ட் ஒருத்தர் ஒரு IAS அதிகாரியாக UPSC பாஸ் பண்ணி சேர்ந்தால் கூட அவங்க கூட ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டிக்கு நிறைய செய்ய வேண்டியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னென்ன செஞ்சால் உங்களுக்கு ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி கிடைக்கும்? முதல்ல நீங்கள் கவர்மெண்ட் ரிட்டையர் ஆகும்போது கொடுக்கக்கூடிய அந்த தொகையை மட்டும் நம்பக்கூடாது, அதை மட்டும் நம்பினா போதாது. நீங்களே தனியாக
ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை தேடிக்கணும். அப்படின்னா என்ன? 15 ஆண்டுகளில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பணியில் இருக்கலாம், வேணாம்னா நீங்கள் வேலையை விடலான்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் ஃபைனான்ஷியலாக போய் அடையணும். அந்த இடத்துல உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை நீங்கள் செய்து வளர்த்து உருவாக்கி இருக்கக்கூடிய முதலீடுகள் கொடுக்க வேண்டும். அந்த முதலீடுகள் ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்க வேண்டும். 35,000 ரூபாய் என்ட்ரி லெவல் சேலரி உள்ள பர்சன் இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ரூபாயை நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னா, மாதந்தோறும் 10,000 என்னதில்லை என்னுடைய ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்க்கு அப்படின்னு ஒதுக்கி வச்சிங்கனாக்கா 15 ஆண்டுகளில் குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு 1,20,000 18 lakh நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்ககிட்ட 18 lakh இருக்காது. அந்த பணம் வளர்ந்து கணிசமாக ஒரு அதிகமான தொகையாக உருவாகி இருக்கும். ப்ளஸ் உங்கள் சம்பளம் இதே அளவில் இருக்காது, அது கூடிக்கிட்டே போகும். அது கூடும்போதெல்லாம் இதே சதவிகிதத்தில் ஒரு 30% நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா, அதை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, அதை வளர்த்திங்கன்னா, தொடாமல் காம்பவுண்டிங் என்ற அந்த அற்புதமான விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீடிக்க செஞ்சீங்கன்னாக்கா, அந்த பணம் கணிசமான ஒரு தொகையாக வளர்ந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை தேடி கொடுக்கும். அப்போ அந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட என்ன இருக்கும்? இந்த பணமும் இருக்கும். இந்த பணம் இருக்கிறதுனால நீங்கள் வேணும்னா வேலைக்கு போகலாம், இல்லை விஆர்எஸ் கொடுத்துட்டு போகலாம். இல்லை நான் வேலைக்கு போகிறேன், ஆனால் இந்த ஒரு செக்யூரிட்டி எனக்கு இருக்குது அப்படின்ற ஒரு நிம்மதியோடு நிறைவோடு வேலை செய்யலாம். டென்ஷன் கிடையாது. வேலையெல்லாம் முடிஞ்சு ரிட்டையர் ஆகும்போது அதுக்கப்புறம் உங்களுக்கு பென்ஷன் என்ற ஒரு தொகையும் வரும். ரிட்டையர்மெண்ட் டைமில் கொஞ்சம் பணம் வரும். அந்த பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்ற அந்த ஒரு புரிதல் இன்னையிலேருந்து நீங்கள் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக உங்ககிட்ட ரெடியாக இருக்கும். இதுதான் இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இன்னைக்கு ரிட்டையர் ஆகும்போது இதை பற்றி யோசிக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய புரிதல் போதுமானதாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். எல்லாரும் இதுக்கு அப்புறம் தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எப்படி செய்யலான்ற ஒரு தேடலுக்கு வராங்க. வேறஸ் நீங்கள் ஆரம்ப நாள்லேருந்து இதை பண்ண ஆரம்பிச்சிங்கனாக்கா, என்றைக்கு நீங்கள் வேலையிலிருந்து ஓய்வு எடுத்துக்கொள்கிறீர்களோ, அது விருப்ப ஓய்வாக இருக்கலாம், அல்லது ரொட்டீனாக நார்மலாக பணி நிறைவு ஓய்வாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த பாயிண்டில் உங்களுக்கு பணத்தை எப்படி கையாளணும், எப்படி நம்மளுடைய ஃபைனான்சியல் செக்யூரிட்டியை எல்லா நேரத்துலையும் பாதுகாக்கணும், எப்படி நிதி சுதந்திரத்தோடு வாழ வேண்டும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி உங்களுக்கு வந்துடும். அது இந்த 20-30 ஆண்டு காலமாக நீங்கள் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். எப்போவுமே பணத்தோடு ஒரு பெட்டர் பிளேஸுக்கு ஒரு சேலரிட் பர்சன், அதுவும் அதிக சம்பள வளர்ச்சி இல்லாத பர்சன் போகணும்னா அவங்களுக்கு தேவை டைம். நிறைய டைம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பெட்டர் பிளேஸுக்கு போயிடுவீங்க. ஒரு அரசு பணி ஊழியருக்கு நிறைய டைம் எங்கேருந்து கிடைக்கும்? ஆரம்ப நாள்லேருந்து வேலையில் இருக்கக்கூடிய கடைசி நாள் வரைக்கும் அவங்க செஞ்சால் தான் அவங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வேலை கிடைக்குதுனாக்கா, இந்த நாளிலிருந்து நீங்கள் பணி ஓய்வு எடுக்கும் நாள் வரை சேமித்து முதலீடு செய்து ஃபைனான்ஷியல் அசெட்ஸை கிரியேட் பண்ணுறதுங்கிற ஒரு வழக்கத்துக்கு வாங்க. இன்னை வரைக்கும் நீங்கள் பண்ணலை, சேர்ந்து 10 வருஷம் ஆகுதுன்னா இன்றைக்கே ஆரம்பிங்க. இன்னும் 10 வருஷம் தான் இருக்குது எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்படின்னா கூட இன்றைக்கி ஆரம்பிக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. பட் தயாராகாமல் அந்த நாளை நீங்கள் நெருங்குவது என்பதுதான் உங்களுடைய எதிர்காலத்துக்கு பேராபத்து. அதை நீங்கள் நிச்சயமாக தவிர்ப்பீர்கள் என்று நம்புகிறேன். எதை எந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டு அந்த புரிதலின் அடிப்படையில் சரியான முதலீட்டு நடவடிக்கைகளை காலத்தோடு எடுத்து ஒவ்வொரு அரசு பணி ஊழியரும் நடந்து கொண்டால் நிச்சயமாக அவங்களுடைய ஓய்வு காலம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்கும். அந்த வாழ்க்கையை அவர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்தி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.